வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் பயங்கர சண்டை. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவல். வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு ஓகேங்களா, மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல்கள் முடிந்திருக்கிறது. அதிமுக மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டு வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் மற்றும் பெருமளவு வெற்றியை பெற முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் என்பது எடப்பாடிக்கும் அல்லது வேலுமணிக்கும் வரவேண்டிய சூழல்கள் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சண்டை காட்சிகள் பார்த்திங்கன்னா நம்ம லைவாக பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வரப்போகின்ற 2024 எலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலில் 1000 விதமான மாற்றங்கள் இருக்கலாம், 1000 விதமான தகவல்கள் பார்த்திங்கன்னா இருக்கலாம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றொன்னா மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குமான்றத நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. அதிமுகவில் வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் எடப்பாடிக்கும் மும்முனை சண்டைகள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஓகேங்களா, இதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்களான்னு தெரியல. மும்முனை சண்டைகள் இருக்குது அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டு இங்கே இருக்கிறதா நம்மளால் இங்கே தெளிவாக பார்க்க முடிகிறது நண்பர்களே. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை ஏறத்தாழ புதை குழியில் பார்த்தீங்கன்னா தள்ளிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது எழுந்து கொண்டிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் நிச்சயம் சண்டைகள் அப்படின்றது நடக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாத்தையுமே நாசம் செய்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக அதிமுகவிற்கு ஒரு அரசியல் வரலாறே இதன் மூலம் மட்டும்தான் திரும்புகிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதிமுக மட்டும் சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக மீண்டும் வரலை அப்படின்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி நிச்சயமாக அழிய வேண்டிய ஒரு சில சூழல்களை நோக்கிய நகர்வை உறுதியாக எடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ அப்படி உறுதியாக பார்த்திங்கன்னா தோல்வியை தழுவ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுமா அதிமுக அப்படின்றத காலம் முழுமையான அறிவிப்பை வெளியிடப்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில்